Loving greetings to every one of you in the matchless name of our Lord and Savior Jesus Christ. அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிக்கிறோம். I praise and thank God for the opportunity that God has granted to me this day to stand here and speak from the word of God. இங்கே இந்த நாளிலே நின்று தேவனுடைய வார்த்தையை உங்களோட கூட பகிர்ந்து கொள்ளும்படியான தேவன் பாராட்டின இந்த நல்லதொரு வாய்ப்பை எண்ணி ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். Every one of us may be benefited by the reading of the word of God and meditation upon that. தேவனுடைய வசனத்தை வாசிப்பதன் மூலமாக அதனுடைய தியானத்தின் மூலமாக நம்ம இருக்கின்ற ஒவ்வொருவரும் நிச்சயமாக பயன் பெறுவார்கள் என்று நான் நம்புகின்றேன். When last Friday evening Uncle Josakira called me and once a while he used to call me, so I thought it is a casual calling. கடந்த வெள்ளிக்கிழமை மாலை என்று சகோதரன் ஜார்சகரி அங்கிள் எனக்கு தொலைபேசியில் அழைத்து பேசினார்கள். எப்பொழுதாவது அவர் அடிக்கடி அவர் தொடர்பு கொண்டு பேசுவதுண்டு. அது போல இதுவும் ஒன்றுதான் என்று நினைத்தேன். So after casual initiation he said, Abraham, it's quite some time you have spoken to the church on the Sunday, so this Sunday is for you to speak from the word of God. ஆகவே அவர் எப்பொழுதும் வழக்கம் போல அவர் பேசிவிட்டு இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் நீங்கள் செய்தி கொடுத்து சில நாட்கள் ஆகிவிட்டதே, இந்த வாரம் நீங்கள் உங்களுடைய வாரமாக இருக்கிற நீங்கள் செய்தி கொடுங்கள் என்று சொன்னார்கள். I was little upset. I thought I wanted to get escape from the from this ministry. இந்த குறிப்பிட்ட பிரசங்க ஊழியத்திலிருந்து நான் சற்று விடுபட்டிருக்க வேண்டும் என்று தான் நானும் விரும்பி இருந்தேன். I was not very sure it was though it was Friday, I thought it may be Thursday. I have 2 days to prepare and speak. நான் வெள்ளிக்கிழமையாக இருந்தாலும் கூட அது வியாழக்கிழமை தான் என்று சொல்லி எப்படி ஆயினும் செய்தி தயார் செய்வதற்கு இன்னும் 2 நாட்கள் இருக்கிறது என்று நினைத்தேன். So I said, okay uncle, I'll take up the ministry. சரி அங்கிள், நான் அந்த செய்தி எடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டேன். Then only I realized it's a very short time. Anyway, I trusting in the Lord, I said okay, and let us look to the Lord for his mercy to speak to every one of us from the word of God. அதன் பின்னர் தான் இன்னும் செய்தி தயார் செய்வதற்கு இன்னும் குறுகிய நாட்கள் மட்டுமே இருக்கிறது என்று சொல்லி இருந்தாலும் ஆண்டவரையிலே நான் சார்ந்து கொண்டு செய்தி கொடுக்கிறேன், செய்தி தயார் செய்ய ஆரம்பித்தேன். We have the word of God for all our needs and all our occasions. நம்முடைய எல்லா வகைப்பட்ட தேவைகளுக்கும் எல்லா சூழ்நிலைகளுக்கும் தேவனுடைய வார்த்தை நமக்கு உண்டு. There is a small chorus, every promise in the book is mine, every chapter, every verse, all are blessings of his divine grace. ஒரு சிறு பாடல் இவனமாக சொல்கின்றது, புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற எல்லா வாக்குத்தத்தமும் என்னுடையதாக இருக்கிறது, அதிலே சொல்லப்பட்டிருக்கின்ற கிருபை, அதிலே சொல்லப்பட்ட அனைத்துமே நம்முடையதாக இருக்கிறது என்று ஒரு பாடல் உண்டு. So trusting upon that, let us sit in the presence of God to hear from the word of God. அதிலே நான் சார்ந்து கொண்டு அவருடைய கிருபை நான் பற்றி கொண்டு தேவனுடைய வார்த்தைக்கு முன்பதாக அமர்ந்திருப்போமாக. So initially I thought, what shall I speak and what shall I prepare? Third preparation, it is not, I am not a speaker, orator to speak in short notice. ஒரு சிறிய குறிப்பிட்ட சொற்பமான காலகட்டங்களுக்குள்ளாக தயார் செய்து பின்பதாக செய்தி கொடுப்பதற்கு நான் ஒரு பெரிய ஒரு சொற்பொழிவாற்றலாளோ அல்லது ஒரு செய்தியாளரோ அல்ல என்று, ஆகவே என்ன செய்வது என்று, என்ன செய்தி கொடுப்பது என்று சொல்லி நானும் சிந்தித்து வந்தேன். There are speakers, there are people who can speak instantly, give a 5 minutes notice and they will speak. ஒரு சில செய்தியாளர் 5 நிமிஷம் கொடுத்தால் போதும், அவர்கள் அதிலே தயார் செய்து அவர்கள் செய்தி கொடுப்பதற்கும் போதுமானவராக இருக்கிறார்கள். I am not a person like that. ஆனால் நான் அப்படிப்பட்ட ஒரு நபர் அல்ல. I don't have the capability, I don't have the vocabulary, and I don't think that I am well enough to speak just like that. அப்படிப்பட்ட ஒரு திறனோ அப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளோ எனக்கு இல்லாதவனாக நானும் காணப்பட்டேன் என்று நான் நினைத்தேன். So I started thinking, I started going through the Bible, and I just saw the life of Asaph. வேதத்தினூடாக நானும் சில பக்கங்கள் எல்லாம் திருப்பி பின்பதாக ஆசானுடைய வாழ்க்கையிலிருந்து நான் பேசலாம் என்றும் தீர்மானித்தேன். When Asaph gave his hands to the Lord to take hold of him, and that was enough for him to live in a life which was very similar to that of ours. கர்த்தர் தாமே தன்னுடைய ஆசாப்பினுடைய கரத்தை பற்றி பிடிக்கும்படியாக ஆசாப் தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்த பின்பதாக அவருடைய வாழ்க்கையானது முற்றும் மாற்றம் பெற்றது. He was able to survive, he was able to live a life that was pleasing to the Lord, because the hand of God was holding the right hand of Asaph. இங்க ஆசாப்பினுடைய வலது கரத்தை ஆண்டவருடைய கரம் பற்றி பிடித்திருந்த காரணத்தினாலே அவனுடைய வாழ்க்கை அவன் திறம்பட சரிவர வாழ முடிந்தது. So I thought I will make some
something to speak from that, I took the skeleton and started putting the bone and flesh and skin and all that, so that I can make a shape of Asaba and present to you. பின்பதாக அந்த குறிப்பிட்ட சிந்தனையை நான் எடுத்துக்கொண்டு அதற்கு எழுப்புகளும் அதன் பின்பு தசைகள் எல்லாம் அதனை வைத்து பின்பதாக அதனை ஒரு செய்தியாக அதனை நான் வணைந்தேன். So to present Asaph, it is not very easy because he died long back, and only from the scripture we can know about him. ஆசாப்பை குறிப்பிட்டு நாம் சொல்ல வேண்டுமானால் பேச வேண்டுமானால் அதற்கு நிச்சயம் தயார்படுத்தப்பட வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்றால் அவர் அநேக வருஷங்களுக்கு முன்பதாகவே வாழ்ந்து இறந்து போன ஒரு மனிதனாக இருக்கிறார். But in the evening, in our family prayer time, we regularly lead a portion. So when I was reading that, I was reading we were reading from the book of Luke, chapter 19. ஆனால் எங்களுடைய மாலையிலே இருக்கக்கூடிய வீட்டு ஜெப கூட்டத்திலே நாங்கள் லூக்கா பகுதியிலிருந்து நாங்கள் வாசித்து தியானித்து வருவோம். There I saw the incident of the Lord Jesus Christ traveling to Jerusalem as a king, as a majestic king, to the temple of Jerusalem. அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாமே 19ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அவர் ஒரு ராஜாவாக கனம் பொருந்தின ஒருவராக அவர் எருசலேம் நகருக்குள்ளாக பவனி வருகின்றதை வாசிக்கின்றோம். Because prophet Zechariah has prophesied about his journey towards Jerusalem as a triumphant king, so that the people of Zion may rejoice because of the procession that he was going through. ஒரு வெற்றியுள்ள ஒரு ராஜாவாக, ஒரு மிக கம்பீரமான ஒரு ராஜாவாக இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேம் நகருக்குள்ளாக பவனி வருவார் என்பதை குறித்து தீர்க்கதரிசியாக இருக்கக்கூடிய சகரியா அநேக வருஷங்களுக்கு முன்பதாக ஒரு தீர்க்க தரிசனமாக உரைத்திருக்கின்றது. இப்பொழுது அது நிறைவேறி வருகின்றது. These days we may see the motorcade, when some VIPs are traveling, or prime minister or chief minister, they are traveling, we can see a motorcade, many vehicles in the line, and the road used to be blocked for their motorcade. இந்த நாட்களிலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் குறிப்பாக முக்கிய பிரதிநிதிகளோ அல்லது முதலமைச்சரோ பிரதமரோ அவர்கள் இந்த சாலை வழியாக பயணிக்கின்ற நேரத்தில் அநேக வாகனங்கள் அவரோடு கூட சேர்ந்து அவருக்கு பின்பதாக பயணிக்கின்றதை நீங்கள் கவனித்திருக்கலாம். But in those days there were no motorcade, there were no vehicles as we see these days. ஆனால் அந்த நாட்களில் இப்பொழுது நாம் காண்கின்றதை போல வாகனங்கள் எல்லாம் அணிவகுத்து செல்வதில்லை. I remember I lived in a place, in a country where the king, the ruler of the country travels once a while around the country with a big motorcade. அங்கே ஒரு முறை ஒரு ராஜா வாழ்ந்திருந்த நாட்களிலே அவரோட தன்னுடைய நகரத்தை அவர் சுற்றி பவனி வருகின்ற நேரத்தில் அவர் பின்பதாக பல வாகனங்கள் அணிவகுத்து சென்றது. This what I am saying is out of my experience. I have seen the ruler traveling in a vehicle, mostly Mercedes or vehicle like that. Identically about 20-30 cars will be going in. He will be sitting in one of the cars. இதை என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்லுகின்றேன். நான் இருந்த நாட்களிலே அவர் அங்கே ராஜாவாக இருந்தார். பின்பதாக அந்த நேரத்திலே அவர் பவனி வருகின்ற நேரத்தில் ஒரு மெர்சிடிஸ் காரோ இருக்கலாம். அதன் பின்பதாக ஒரு 20-30 கார்கள் அவருக்கு பின் அணிவகுத்து வருகின்றதை பார்த்தேன். It's all Mercedes, not one Mercedes he is sitting, or he is sitting one Rolls Royce, and other cars are all like what we see these days here around. ஏதோ ஒரு மெர்சிடிஸ் பென்ஸ் பின்பதாக வருவதெல்லாம் சாதாரண வாகனங்கள் என்பதல்ல, அல்லது ஒரு வாகனம் ஒன்று மற்ற எல்லா வாகனங்கள் வேறு என்பதல்ல, மாறாக 30 வாகனங்களுமே மெர்சிடிஸ் பென்ஸாக இருந்தது. All identical color, identical shape. We don't know in which car this person will be sitting. எல்லா வாகனமும் ஒரே போல் அமைப்பும் ஒரே போல் இருக்கின்ற நிறமும் கொண்டதாக இருந்ததாக எந்த வாகனத்திலே இவர் அமர்ந்திருக்கிறார் என்றும் நமக்கு தெரியாது. That may be because of the security reasons, so that people may not know in which vehicle he is traveling, and so that he may be a target for others to do any mischief. ஒருவேளை அது பாதுகாப்பினுடைய காரணத்தின் கருதி அவர் எந்த வாகனத்திலே வருவார் என்பதை கூட மக்களுக்கு தெரியாதிருக்க வேண்டும் என்பதற்காக அவர் நிபுணமாக ஒரே போல் ஒரே நிறம் இருக்கக்கூடிய வாகனத்திலே வருவதுண்டு. So I only pray that the words, as the psalmist says, the words of my mouth and the meditation of our heart may be acceptable to him, my strength and my redeemer. That is my prayer. ஆகவே சங்கீதக்காரன் சொல்வதை போல என்னுடைய வாயின் வார்த்தையிலும் என்னுடைய இருதயத்தினுடைய தியானமும் கர்த்தருடைய பார்வைக்கு அது பிரியதாய் இருப்பதாக. It is from shall we just get into the portion, Luke's Gospel chapter 19. நாம் லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்திற்கு நம்முடைய கவனத்தை திருப்புவோமாக. Verses beginning from 29 to 40. That is the place where we read of the incident, the Lord Jesus Christ traveling on that day to Jerusalem. அந்த பகுதியிலே நாம் 29 முதல் 40 வரைக்குமாக வாசிக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேம் நகருக்குள்ளாக பவனி வரக்கூடிய சம்பவம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 29 முதல் 40 வரைக்குமாக.
நாம் அதனை வாசிப்போம். அவர் ஒலிவமலை எண்ணப்பட்ட மலையின் அருகான பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு சமீபித்த போது தம்முடைய சீஷர்கள் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதிலே பிரவேசிக்கும் போது மனுஷரில் ஒருவனும் ஒரு காலம் ஏறியிராத கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். அனுப்பப்பட்டவர்கள் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டார்கள். கழுதை குட்டியை அவர்கள் அவிழ்க்கும் போது அதற்கு உடையவர்கள், குட்டியை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி அதை இயேசுவின் இடத்தில் கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல் போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள். அவர் போகையில் அவர்கள் தங்கள் வஸ்திரங்கள் வெளியிலே விரித்தார்கள். அவர் ஒலிவமலையின் அடிவாரத்திற்கு சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீஷர் எல்லாரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களையும் குறித்து சந்தோஷப்பட்டு, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடே தேவனை புகழ்ந்தார்கள். அப்பொழுது கூட்டத்தில் இருந்த பரிசேயரில் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்முடைய சீஷரை அதற்றும் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளே கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். May the Lord add his blessings upon this word that we have just heard. தேவன் தாமே நாம் வாசித்த இந்த வசனத்தை ஆசீர்வதித்து நமக்கு கொடுப்பாராக. This particular incident that the Lord Jesus Christ traveling towards Jerusalem is mentioned in all 4 Gospels. நாம் வாசித்த இந்த சம்பவமானது 4 சுவிசேஷங்களிலும் எழுதப்பட்டிருக்கிறது. That's what we read, and we can read in all the Gospels. And lastly, as brother was mentioning, or hearing all this and seeing all these things, Pharisees and high priests, that what is happening? This whole world is turned towards him. What shall we do now? நாம் வாசித்த பிரகாரமாக கடைசியிலே அந்த பகுதியிலே பரிசேயரும் அநேகரும் அதனை ஜனங்களும் அதனை பார்த்து இங்கே என்ன நடைபெற்று வருகிறது என்று சொல்லி அதிகமாய் ஆச்சரியப்பட்டார்கள். In John's Gospel, chapter 19, we read that the people were upset. Now everything is gone towards, turned towards Jesus. Now we have no hope. We cannot do anything now. யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தை நாம் வாசிப்போமானால் அங்கே சொல்லப்படும் பொழுது ஜனங்கள் எல்லாரும் அதை பார்த்து திகைத்து பயந்து போய், இனி நமக்கு என்ன பங்கு இதில் இருக்கின்றது என்று சொல்லி அவர்கள் பயந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. The whole world is turned towards him. முழு உலகமே அவர் பக்கமாக திரும்பி இருக்கின்றது. That's what exactly is happening even these days. அதுதான் இந்த நாட்களிலும் நடைபெற்று வருகின்றது. We don't know how many people are coming to the Lord because they hear the word through many media or from here and there, and many are realizing the lordship of our Lord Jesus Christ in their lives. அநேக நபர்கள் ஊடகங்கள் வாயிலாக பல வழிகளின் மூலமாக தேவனுடைய வசனத்தை அவர்கள் கேட்டு வருகிறார்கள். ஆனாலும் அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தத்துவம் எப்படி இருக்குது என்று நாம் அறியாதவர்களாக இருக்கிறோம். Places like Iran, China and all that, I used to read that many people looked to the Lord and committed their lives to the Lord Jesus Christ secretly, because there are restrictions for them to openly profess and witness the Lord Jesus Christ. ஈரான், சைனா போன்றிருக்கக்கூடிய தேசங்களிலே வெளிப்புறமாக பகிரங்கமாக அவர்கள் கர்த்தரை அறிக்கையிட்டு சொல்ல முடியாத காரணத்தினாலே இந்த நாட்களிலே அநேகர் தங்களுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு என்று ஒப்புக் கொடுத்து அவர்கள் ஏற்றுக்கொண்டதாக அவர்கள் வணங்கி வருகிறார்கள். And that is the promise that the last days the word of God will be reached to the uttermost part of the world. அதுதான் வாக்குத்தத்தமாகவும் இருக்கின்றது. கடைசி நாட்களிலே தேவனுடைய வசனமானது, வார்த்தையானது அது பூமியின் கடையாந்தரங்கள் வரை செல்லும் என்று சொல்லப்படுகிறது. No one will have an escape. I never heard the word. I never knew the Lord Jesus Christ or about him, and there will be no excuse for anyone to stand in the presence of God to say, I don't know about this, and why you are asking me to go to the eternal damnation. எனக்கு இந்த ஆண்டவரை தெரியாது, எனக்கு எந்த யாரும் இதனை குறித்து சொல்லவே இல்லை என்று எந்த விதத்திலும் சொல்ல முடியாத அளவிற்கு, என்னை நரகத்திற்கு என்று தள்ளிவிடுவதற்கான காரணம் என்ன என்று கேட்பதற்கு முடியாத அளவிற்கு இந்த நாட்களிலே வசனங்கள் அதிகமாய் சொல்லப்பட்டு வருகின்றது. So the word of God is being preached all through the world with different media or different situation, or whatever media is available, the word of God is being proclaimed. உலகமெங்கிலுமாக இங்கே பல வழிகள் மூலமாக பல ஊடகங்கள் வாயிலாக தேவனுடைய வசனமானது அது பிரசங்கிக்கப்பட்டு சொல்லப்பட்டு வருகின்றது. So I don't want to explain about the portion that we have read because it is very familiar to us, and I thought we'll just think about something along with the portion that we have read. நான் வாசித்த இந்த வேத வசனங்களை அதிகமாக நான் விலைக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைக்கிறேன். ஏனென்றால் இது நமக்கு நன்றாய் தெரிந்த ஒரு பகுதியாக இருக்கிறதாகவே அதிலிருந்து சில கருத்துக்களை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். And the Lord Jesus Christ told his disciples, go and see, you will find a colt
tied and bring it. If anyone asks, say that my master needs it. அங்கே ஆண்டவர் சொல்லும்பொழுது ஒருவரும் ஒரு காலம் ஏறியிராத கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள், அதை எதற்கென்று அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டால் அது எஜமானனுக்கு வேண்டும் என்று மட்டும் சொல்லுங்கள் என்றார். And as the Lord Jesus Christ told the disciples, they went and saw the colt tied along with its mother, and the disciples wanted to untie it, and people asked, as the Lord said, what are you doing? Why are you untying this colt? ஆண்டவர் தம்முடைய சீஷருக்கு சொன்ன பிரகாரமாக அவர்கள் சென்று அந்த கழுதை குட்டியை கண்டார்கள். பின்பதாக அதை அவிழ்க்கும் நேரத்தில் அதன் உரிமையாளர்கள் வந்து இதனை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். ஆண்டவர் சொன்ன பிரகாரமாக அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று அவர்கள் பதில் சொன்னார்கள். And hearing that, the owner of the donkey let it go. அதை கேட்ட பின்பதாக அந்த கழுதை குட்டியினுடைய உரிமையாளர் சரி போகட்டும் என்று சொல்லி விட்டுவிடுகிறார். And remember, this colt was tied up. இந்த கழுதை குட்டி கட்டி இருக்கிறதை நீங்கள் காண்கிறீர்கள். And also we read that it is not used by any man. அது மட்டுமல்ல, இதை ஒரு காலம் ஒரு மனிதனும் இதனை பயன்படுத்தியதில்லை. So that means there is something special with this colt. அப்படியானால் இந்த கழுதை குட்டி குறித்து ஏதோ ஒரு சிறப்பம்சம் உண்டு. It is not used, it cannot be used, because unless it is redeemed or paid for or something in exchange, that is, if a colt, if it is a firstborn, unless it is redeemed by a lamb, it cannot be used for any other purpose. இந்த கழுதை குட்டியை ஒரு காலம் ஒருவரும் இதுவரைக்குமாக யாரும் பயன்படுத்தவில்லை. ஒருவேளை இந்த கழுதை குட்டியை ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு அவர்கள் கிரயமாக செலுத்தி அதை மீட்டால் மட்டும்தான் இந்த கழுதை குட்டியை ஒரு நபர் பயன்படுத்த முடியும். It's not a small, very small one. It is matured enough that a person can sit on that and ride on. ஒரு சிறிய குட்டி அல்ல, மாறாக இது ஒரு கழுதை குட்டியாக அது ஒரு அளவிற்கு ஒரு பெரியதாக இருந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் ஒரு நபர் அதில் அமர்ந்து செல்ல முடியும் என்றால் அது சற்றே பெரிதாக இருக்க வேண்டும். I strongly believe that it was a firstborn, and as per the law of Moses, it cannot be used unless it is compensated for any purpose to be used. It has to be compensated by giving out to the temple a lamb. நிச்சயமாக இது முதற்பேரான ஒரு குட்டியாக இருக்க வேண்டும் என்று தான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இதை தேவாலயத்தினுடைய முறைமையின் பிரகாரமாக ஒரு ஆட்டுக்குட்டியை செலுத்தி ஒரு கிரயமாக இதற்கு செலுத்தினால் மட்டும்தான் இந்த கழுதை குட்டி மீட்கப்பட்டு பயன்படுத்தப்பட முடியும். So the colt is a one which was tied up and cannot be used. It was not used, and the disciples were able to bring it to the Lord Jesus Christ. பயன்படுத்தப்பட முடியாத இருக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடாத இந்த குறிப்பிட்ட இந்த கழுதை குட்டியை அவர்கள் அவிழ்த்து கொண்டு வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவண்டைக்கு விடுகிறார்கள். And this has some significance in our life too. இது நமக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே சில முக்கிய கருத்துக்களை கொடுக்கின்றது. We are also like this colt, unclean, cannot be used unless it is redeemed. We are also in the same position. நாமும் கூட எந்த விதமான பயன்பாட்டிற்கு உரியதல்லாத இருக்கக்கூடிய அசுத்தமான நிலைமையிலே, மீட்கப்படாத நிலைமையிலே இந்த கழுதை குட்டி போலதான் நம்முடைய வாழ்க்கையில இருந்தோம். I thank God there are many who are redeemed by the Lord Jesus Christ and sitting around the table or sitting in this premises as redeemed ones to worship the Lord. நான் ஆண்டவரை துதிப்பது என்னவென்றால், நீங்க இந்த மேஜை சுற்றி அமர்ந்திருக்கின்ற இந்த நேரத்தில் அநேகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய சொந்த ரட்சகராக ஏற்று அவரை ஆராதிக்கக்கூடிய நிலைமையிலே நாம் இருக்கிறோம் என்பது. Though our state were like the colt tied up without any freedom, tied up by the Satan and all its power, so that we cannot be used for any purpose. நாமும் கூட நம்முடைய சூழ்நிலைகளிலே எந்த விதத்திலும் மீட்கப்படாதபடிக்கு அல்லது நாம் கட்டப்பட்ட நிலைமையிலே சாத்தானால் கட்டப்பட்டு யாராலும் பயன்படுத்த முடியாத சூழலில் தான் இருந்தோம். Remember of myself, I was born in a Christian family. என்னை குறித்து நான் நினைத்து பார்க்கிறேன். நானும் கிறிஸ்தவ குடும்பத்தில் தான் பிறந்திருந்தேன். A nominal Christian family, and ஒரு பெயரளவு கிறிஸ்தவ குடும்பம் தான். And I was living a life which was very when a person looks at me, I was looking quite okay. ஆனால் ஒரு நபராக நான் என்னை பார்த்தால் சரி பரவாயில்லை, நல்ல பையன்தான் என்று சொல்வார்கள். But I had a problem. I never used to speak much. ஆனால் என்னுடைய பிரச்சனை ஒன்று இருந்தது, யாரிடமும் அதிகமாக நான் பேச மாட்டேன். Somebody asked me a question with one sentence or 2-3 sentences, I'll give a reply in one word. 1-2-3 வரியில என்னிடத்துல யாராவது கேள்வி கேட்டால் மறுமொழியாக ஒரே ஒரு வார்த்தையில நான் பதில் சொல்லிவிடுவேன். And people used to talk
about me that a boy who doesn't speak much. அதிகமாக பேசாத ஒரு பையன் அப்படிதான் சொல்லி என்னை Even the குறிப்பிடுவார்கள். church people used to talk about me that a boy who doesn't speak. சபையிலும் கூட என்னை குறிப்பிட்டு சொல்லும் பொழுது அதிகமாக பேசாத ஒரு பையன் என்றுதான் சொல்வார்கள். And a person like me was, there was, I know within myself what kind of person I was. ஆனால் எனக்குள்ளே நான் அறிந்த விஷயம் என்னவென்றால் நான் எப்படிப்பட்ட ஒரு நபராக இருக்கிறேன் என்பதாகும். And the Lord knows better that what kind of a person he is. ஆனால் நான் எப்படிப்பட்ட ஒரு நபர் என்பதை குறித்து என்னை காட்டிலும் அதிகமாக ஆண்டவர் அறிந்திருந்தார். Only Lord and myself know what is the real condition, what was the real condition of my life. என்னுடைய வாழ்க்கையினுடைய உண்மையான நிலைமை என்ன என்பதை பற்றி எனக்கும் ஆண்டவருக்கும் மட்டுமே தெரியும். So I was a person who was tied up by the Satan in a way, though I was not tied up like colt, but I was free but tied up spiritually. கழுதை குட்டியை போல அது கயிற்றினாலே கட்டப்படாவிட்டாலும் கூட நானும் கூட என்னுடைய வாழ்க்கையிலே சாத்தானாலே கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் வாழ்ந்து வந்திருந்தேன். But Lord, in his wisdom, in his understanding, he wanted me to be a child of God. ஆனால் கர்த்தர் தம்முடைய திட்டத்தின் பிரகாரமாக தம்முடைய ஞானத்தினாலே நான் அவருடைய பிள்ளையாக வாழ வேண்டும், மாற வேண்டும் என்று விரும்பியிருந்தார். So I had all the opportunities to, because I was very good in my education, but God did not ask me to go for education and further education. He put me in the naval service. என்னை நான் நன்றாக படித்த காரணத்து நிமித்தமாக நான் இன்னும் மேற்படிப்பு படிக்க வேண்டும் என்று விரும்பி இருந்தாலும் கர்த்தர் தாமே என்னை கப்பற்படையிலே சேரும்படிக்கு அனுமதித்தார். Because situation of my family was such that I cannot be sent for higher studies and go according to my plan or my family's plan. என்னுடைய குடும்பத்தினுடைய சூழல் அவ்வளமாக இருந்த காரணத்தினாலே நான் ஒரு மேற்படிப்புக்கோ உயர் படிப்புகளுக்கோ செல்வதற்கு இயலாத நிமித்தமாக நான் ஒரு கப்பற்படையிலே சென்று சேரும்படி வாய்ப்பு கிடைத்தது. It was all God's plan. It was not my plan or my family's plan. It was God's plan that I should be sent to a naval service. இது என்னுடைய திட்டமோ என்னுடைய குடும்பத்தினுடைய திட்டமோ அல்ல, மாறாக தேவன் தாமே ஒரு திட்டம் வகுத்து நான் சென்று கப்பற்படையிலே சேரும்படிக்கு அனுமதித்தார். So after my training I was sent to Goa. That was my first naval air base where I was put up. என்னுடைய பயிற்சி முடித்த பிறகு முதல் முறையாக நான் கோவாவில் இருக்கின்ற கப்பற்படையிலே சேரும்படிக்கு சென்றேன். There was a man of God. Some of you know him. He came once here. I remember him. He was from Belgaum, Andrews John, and he was there. And somehow they used to have a fellowship, and I was also invited into that fellowship. இந்த நாட்களிலே அங்கே இருந்த பெல்காம்ல இருந்த சகோதரன் ஆண்ட்ரூஸ் ஜான் என்று சொல்லக்கூடிய நபர் இங்கேயும் ஒரு முறை வந்திருக்கிறார். அவர் இருந்த அந்த சபையிலே தான் நானும் ஐக்கியப்பட்டிருந்தேன். Every day evening they used to gather in one place, isolated place in the campus, and they used to spend about half an hour singing songs, praying and meditating a small portion of the word of God. ஒவ்வொரு நாள் மாலையிலும் அரை மணி நேரம் அங்கே இருக்கின்ற அந்த வளாகத்தினுடைய ஏதோ ஒரு மூலையிலே ஏதோ ஒரு இடத்துல நாங்கள் அமர்ந்திருந்து ஒரு அரை மணி நேரம் நாங்கள் பாடல் பாடி தேவனுடைய வசனத்தை சிந்திப்பதுண்டு. So I was invited into that fellowship, but I said I don't want a fellowship like that because I am a Christian. Why should I come to you? என்னையும் அப்படிப்பட்ட அந்த குறிப்பிட்ட ஐக்கியத்திற்கு என்று அழைத்திருந்தார்கள். ஆனால் நான் நினைத்தது என்னவென்றால் நான் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறேன், ஏன் இப்படிப்பட்ட இந்த ஐக்கியத்திற்கு நான் செல்ல வேண்டும் என்று நினைத்தேன். But God forced me to go into that fellowship another day, and there I heard the gospel which I never heard, as if the word of God was speaking to me for first time to the man of God. ஆனால் வேறொரு வழியிலே வேறொரு நாளிலே நான் அந்த கூட்டத்துக்கு நான் சென்றேன். பின்பதாக அந்த நாளிலே தேவ மனுஷன் மூலமாக தெளிவான நிலைமையிலே சுவிசேஷத்தை கேட்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கப்பெற்றது. Though I had a Bible there with me, I used to read the Bible, but these things which when he spoke it, I felt as if it is for the first time I am listening and I am thinking about it. பைபிள் இடத்துல இருந்தாலும் வேத வசனத்தை நான் வாசித்திருந்த போதிலும் இவர் பேசின பிரகாரமாக தேவனுடைய வசனத்தை நான் நேரடியாக கேட்டு என்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக உணர்த்தப்பட்டேன். It was something like the disciples of the Lord Jesus Christ going to the cult and bringing to the Lord Jesus Christ for his purpose. ஆண்டவருடைய சீஷர்கள் கழுதை குட்டியை அந்த இருக்கும் இடத்திற்கு சென்று அதை அவிழ்த்து கொண்டு ஆண்டவருடைய நோக்கத்திற்கென்று அவிழ்த்து கொண்டு வந்ததை போல என்னுடைய வாழ்க்கையும் காணப்பட்டது. And in due course God made me a child of God and made me as a disciple of God, the Lord Jesus Christ, to stand for him. காலப்போக்கிலே கர்த்தர் என்னை தம்முடைய பிள்ளையாக மாற்றி அவருக்கு நிற்கும்படியாக எனக்கு ஒரு பலத்தையும் தைரியத்தையும் கொடுத்தார். And this gives us another important message, that we as disciples are expected, like the disciples of the Lord Jesus Christ, to go and untie the cults, the people, though they are not cult, they are people,
tied by the Satan's bondage to bring them out for the Lord Jesus Christ. ஆகவே ஆண்டவருடைய சீஷராக வாழக்கூடிய நாம் ஒவ்வொருவருக்கும் இது நமக்கு ஒரு பொறுப்பையும் ஒரு கடமையும் கற்றுத் தருகின்றது. யாரெல்லாம் இந்த மனுஷர்கள் எந்த குறிப்பிட்ட கயிற்றினாலே கட்டப்பட்டு சாத்தானாலே கட்டப்பட்டு அவர்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவருடைய வசனத்தையும் சுவிசேஷத்தையும் சொல்லி அவர் ஆண்டவருடைய பாதைக்கென்றும் ஆண்டவருடைய பயன்பாட்டிற்கென்றும் கொண்டு வர வேண்டும் என்பது நம்முடைய கடமையாகும். Very often we think we are not much eloquent and we are not having the language to speak to them, and especially me, I'm a person, I don't know much, I'm not very good in Tamil. I can speak broken Tamil, but to speak to somebody in Tamil, it is very difficult. ஆனால் என்னால நல்ல மொழியில நான் பேச முடியாது, நல்ல விதத்தில் நான் பேச முடியாது, சரியான வார்த்தையில நான் பயன்படுத்த முடியாமலே போகும் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். We often think our language is not good, or we are not the right people to speak, and there is no freedom. You know, if you go and stand publicly and start preaching, because many places, even these days also, people go for the outreach ministry and they stand in the public and preach. என்னுடைய வார்த்தைகள் சரியாக இருக்காது, எனக்கென்று சரியான விதத்தில் நான் நல்ல முறையிலே பேச்சாற்றல் எனக்கு இல்லை, ஆகவே நான் வெளியே சென்று சொன்னாலும் அவ்வளவு அதிகமான சுதந்திரம் இங்கே சொல்வதற்கு எதுவாக இல்லை என்று சொல்லி நம்மை நாமே சொல்லிக் கொண்டிருக்கலாம். So we give a lot of excuses, as I used to give, as I give excuses to Uncle George Zachariah. நான் ஜார்ஜ் அங்கிளுக்கு நான் சொன்ன அதே வகைப்பட்ட சாக்கு போக்குகளைப் போல நாமும் கூட இன்றைக்கு சுவிசேஷத்தை சொல்வதற்கு அநேக விதத்தில் காரணங்களை சொல்லிக் கொண்டிருக்கலாம். Sometimes we think, let somebody come to me, I will talk to him. இல்லையென்றால் யாராவது ஒருவர் என்னிடத்திலே வரட்டும், பின்பதாக நான் அவரிடத்திலே பேசுகிறேன் என்றும் நாம் சொல்வோம். But the Lord Jesus Christ's principle is not that somebody will come to you and speak. You go and speak. ஆனால் ஆண்டவருடைய கோட்பாடு என்பது அப்படி அல்ல. யாரோ ஒருவர் வந்து உங்களிடத்திலே பேசுவதல்ல, மாறாக நீங்கள் சென்று அவரிடத்திலே பேச வேண்டும் என்பதாகும். Lord sent his disciples so that they will go and untie the colt and bring it to him. ஆண்டவர் தம்முடைய சீஷர்களை அனுப்பி பின்பதாக அவர்கள் சென்று கழுதை குட்டி இருக்கும் இடத்திலே வந்து அங்கே அவிழ்த்து சென்றார்கள். Another time we can see the Lord Jesus Christ sending his disciples 2 by 2 to the places around. இன்னொரு இடத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை 2 பேராக அங்கே இங்கே அனுப்புகின்றதை பார்க்கிறோம். So let us have a mind or have a desire that we may somehow be useful, so that we can reach out to the people who are tied by Satan and sin, can be delivered, can be untied and brought to the presence of the Lord Jesus Christ. ஆகவே சாத்தானாலே பாவத்தினாலே கட்டப்பட்டிருக்கக்கூடிய மக்களை ஆண்டவருடைய சன்னிதானத்திற்கு அவர்களை கொண்டு வந்து அவர்களை பயனுள்ளவர்களாக மாற்றும்படிக்கு நாமும் கூட நாம் இருக்கக்கூடிய இடங்களுக்கு, அவர்கள் இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய இடங்களுக்கு புறப்பட்டு செல்வோமாக. At least have a desire, so that people they will look at us and ask, what is the difference in your life that you are living? நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையினுடைய வித்தியாசம் என்னவாக இருக்கிறது என்று சொல்லி குறைந்தபட்சம் அவர்கள் நம்மை பார்த்து கேட்கும் அளவிற்காவது நமக்கு ஒரு வாஞ்சையும் ஒரு விருப்பமும் இருக்கட்டும். If we have a desire, the Lord will certainly help us to open our mouth to witness our Lord to people around us. உங்களுக்கு அந்த விருப்பமும் வாஞ்சியும் இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக கர்த்தர் அதற்கேற்ற வாசல்களை திறந்து நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்கள் நம்மை பார்த்து கேட்கும்படிக்கு நிச்சயம் செய்வார். Let us pray to the Lord. Lord, help us. As the Lord said, the harvest is plenty, laborers are few. Ask the master of the harvest to send laborers to reap the harvest. அறுவடை மிகுதியாக இருக்கின்றது, அறுவடைக்கான ஆட்களை அனுப்பும்படி எஜமானிடத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னதைப் போல நாமும் அப்படி நாம் ஜெபிக்க வேண்டும். Let's prayerfully live in the place wherever we are, so that the Lord can use us and reach out to the people who are yet to be brought to the Lord Jesus Christ. நாம் எங்கே இருக்கின்றோமோ அந்த இடத்திலே ஜெபத்தோடு இருப்போம் என்றால் நிச்சயமாக கர்த்தர் தாமே அந்த இடத்திலே நாம் அநேகரை சந்திக்கும்படிக்கு வாய்ப்புகளையும் வாசல்களையும் திறப்பார். And if we pray, the Lord will certainly help us. நாம் நிச்சயமாக ஜெபித்தால் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். And there may be things that bind people to come out and get to the knowledge of the Lord Jesus Christ. ஜனங்கள் வெளியே வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அறிவை பெற்றுக்கொள்வதற்கு அநேக தடைகள் ஒருவேளை இருக்கலாம். And I'm sure the Lord will help us. ஆனால் நிச்சயமாக தேவன் அதற்கு உதவி செய்வார் என்று தான் நான் நம்புகிறேன். And as we read, the Lord Jesus, the disciples brought the colt to the Lord Jesus Christ. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வண்டைக்கு அந்த கழுதை குட்டியை சீஷர்கள் கொண்டு வந்த பொழுது, and the purpose for the colt was to make Jesus to ride on the colt.
அந்த கழுதை குட்டியை கொண்டு வந்ததனுடைய நோக்கம் ஆண்டவர் அதன் மேல் பவனி வர வேண்டும் என்பதாகும். There we read that the disciples themselves put their garments on the colt and made the colt ready or decorated it so that the Lord could sit on that. அந்த சீஷர்கள் அவருடைய வஸ்திரங்களை அந்த கழுதை குட்டியின் மேல் போட்டு ஆண்டவர் அதன் மேல் பயணித்து வரும்படியாக எல்லா ஆயத்தங்களையும் அவர்கள் செய்திருந்தார்கள். So disciples thought, oh, I have a good dress, I have a good, shawl. How can I spare this? Many of us think like that. Should I spare my, luxuries or my things for the Lord to sit on? எனக்கு நல்ல வஸ்திரம் இருக்கின்றது, எனக்கு நல்ல போர்த்துக் கொள்வதற்கான ஷால் இருக்கின்றது, ஆனால் அதை விலை உயர்ந்த அதனை கர்த்தருக்கென்று அவர் பயணிப்பதற்கு அந்த கழுதை குட்டியின் மேல் போட முடியும் என்று நாமும் நினைக்கலாம். But here we see that the disciples, they themselves they laid their garments on the colt and made Jesus to sit on that. ஆனால் இங்கே பார்க்கும் பொழுது அங்கே போகையில் அவர்கள் தங்கள் வஸ்திரங்கள் வழியிலே அதனை விரித்தார்கள். அந்த கழுதை குட்டியின் மேல் அவர்கள் விலையுயர்ந்ததாக இருந்தாலும் கூட அதன் மேல் விரித்தார்கள். On our ministry or on our mission, we may have things to be spent for the purpose of the Lord Jesus Christ. நாமும் கூட நம்முடைய ஊழியத்தினுடைய பாதைகளிலும் கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று அவருக்காகவும் சிலவற்றை செலவழிக்க வேண்டும். Without spending or without sacrificing, we cannot serve the Lord. எந்த விதமான பண செலவோ அல்லது தியாகமோ இன்றி நாம் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்ய இயலாது. So let us be prepared to spend for the Lord so that our Lord may be pleased and it may be useful for the glory of God. நம்முடைய ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக நாமும் கூட நம்முடைய பணத்தை செலவழிப்பதற்கு ஆயத்தத்துடன் இருப்போமாக. And the Lord Jesus Christ majestically sat on the donkey. ஆண்டவர் தாமே கம்பீரமாக அந்த கழுதை குட்டியின் மேல் அமர்கிறார். And we see as the donkey was proceeding towards Jerusalem, the people around, they started laying their dress and things like that on the road, and people started cutting the branches of the tree and laid it on the road so that the road and everything is well decorated. அங்கே அந்த சாலையின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பயணப்பட்டு வரும்பொழுது அந்த ஜனங்கள் அவர்கள் தங்களுடைய வஸ்திரங்களை அதனுடைய வழியிலே அவர்கள் விரிக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அங்கே அந்த சாலையினூடாக ஒலிவ மரக்கன்றுகளை அவர்கள் வெட்டி அதன் கீழாக அவர்கள் இந்த சாலையின் ஓரமாக போடுகிறார்கள். And the road was well decorated and the donkey was well decorated for the Lord to travel in that. கர்த்தர் அந்த சாலையின் வழியாக பயணித்து வருவதற்கு அந்த சாலையும் அதே போல அந்த கழுதை குட்டியும் நல்ல முறையில் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. It was the fulfillment of the prophecy that was spoken by Zechariah. சகரியா தீர்க்கதரிசி ஏற்கனவே சொல்லியிருந்த தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதலாக இது இருந்தது. The King of Kings, the Lord of Lords is traveling towards Jerusalem. ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் எருசலேமை நோக்கி பயணிக்கிறார். So the Lord, the prophet is telling, rejoice, O Zion. சீயோனே மகிழ்ந்து களிகூர் என்று சொல்லப்பட்டதை போல King is traveling, King is on procession. இங்கே ராஜா இப்பொழுது பவனி வருகின்றார். And we can see the colt well decorated, the road well prepared so that the Lord could travel towards the temple in Jerusalem. எருசலேமில் இருக்கக்கூடிய தேவாலயத்திற்கு கர்த்தர் பயணித்து வரும்படியாக அந்த சாலையும் அதே போல அந்த கழுதை குட்டியும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. So for the colt it was a new experience. கழுதை குட்டியை பொறுத்தமட்டிலே இது ஒரு புதிய அனுபவமாக இருக்கிறது. It has never seen, no, it has never experienced thing like this. இது போல இருக்கின்ற எந்த விதமான அனுபவமோ அதை அவர் பார்த்ததும் கூட இல்லை. You may have thought, oh, very good, I was tied up all these days, now they have decorated me every way, in every sense, and I am made to travel on this road, well decorated, well done. I am very happy that I can ride on this road. பரவாயில்ல, இதுவரைக்கும் நான் கட்டப்பட்டிருந்தேன், ஆனாலும் இப்பொழுது என்னை நல்ல முறையில் அலங்கரித்து நல்ல சாலையில் அலங்கரிக்கப்பட்ட வழியின் வழியாக என்னை அவர்கள் கொண்டு போகிறார்கள் என்று நினைத்திருக்கும். And donkey must have really thought very high of itself. ஒருவேளை கழுதை குட்டி தன்னை குறித்தே அது மேலானதாக நினைத்திருந்திருக்கும். But remember that it is only a donkey, and donkey is the most humble animal that the Lord Jesus Christ has selected. ஆனால் கழுதை குட்டி சாதாரண ஒரு அப்பிராணி, அது ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஒரு தாழ்மையான ஒரு சிறுமையான ஒரு. The Lord could have asked for a good horse or at least a mule so that it would be better for him to travel. ஆண்டவர் ஒருவேளை கழுதை குட்டிக்கு பதிலாக ஒரு குதிரை குட்டி அவர் கேட்டிருக்கலாம். But the Lord preferred a donkey, a very humble and simple animal. ஆனால் ஒரு சாதாரண ஒரு கழுதை குட்டியை தான் கர்த்தர் அங்கே தெரிந்து கொண்டார். We may be also thinking like that. I am a person, I am not very good. I may be, of course, we are all, I don't think we are very high off, but we are all simple people.
But Lord wants people like us for his service. ஆனால் நாம் கூட ஒரு சாதாரண ஜனமாக இருக்கின்றோம். சாதாரணமான நம்மை கர்த்தர் தாமே தம்முடைய பணிவிடைக்கென்று தம்முடைய ஊழியத்திற்கென்று அவர் பயன்படுத்துகிறார். God can use us, even us, for his purpose. தேவன் நம்மையும் கூட அவர் தம்முடைய பயன்பாட்டிற்கென்று அவர் பயன்படுத்த முடியும். So Lord used a humble, simple donkey for him to travel this majestic travel, the King of Kings traveling towards the temple of Jerusalem. ராஜா எருசலேமை நோக்கி பயணித்து வரக்கூடிய இந்த மகா கம்பீரமாக இருக்கின்ற இந்த பயணத்தினூடாக வருவதற்கு கர்த்தர் தாமே இந்த கழுதை குட்டியையும் தெரிந்து கொண்டார். And we can be sure that the Lord, if we commit ourselves, if we hand over ourselves to the hand of God, God will certainly use us for his glory and for his purpose. நம்மை நாமே கர்த்தருடைய கரத்திலே அர்ப்பணிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக கர்த்தர் தாமே நம்மையும் அவருடைய நாமத்தின் மகிமைக்காக பயன்படுத்துவார். And if we commit ourselves to the Lord will certainly use us for delivering many அது மட்டுமல்ல, people around us. நம்மை கர்த்தருடைய கருத்திலே நாம ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அநேகரை ரட்சிப்படைவதற்கு ஏதுவாக அவர்களை கொண்டு வந்து சேர்ப்பதற்கும் பயன்படுத்துவார். Only thing is, the Lord should ask, Lord wants us to be used for his thing, his purpose. So the Lord should have a mind of selecting us. ஒன்றே ஒன்று மட்டும்தான், கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ளும் அளவிற்கு இருக்க வேண்டும் என்பதுதான். Lord wants every one of us to be used for him. நம்ம எல்லாருமே கர்த்தருக்கென்று பயன்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். The Bible says everyone is to be saved. That is the purpose, that is the wish of, that is the plan of God. அனைவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. God has no limit for us to be selected for him, because he doesn't categorize us in any way that we can be set apart or we cannot be used for him. ஆகவே எந்த விதத்திலும் நாம் அங்கே we cannot be kept away without for him, for his purpose. அவருடைய நோக்கமின்றி ஒருபோதும் நம்மை நாமே விலக்கி இருக்க முடியாது. In some way or other, God can use us. ஏதோ ஒரு வகையிலே நிச்சயமாக தேவன் நம்மை பயன்படுத்த முடியும். As we used to think about the job that we are doing, even in the church. நாம் செய்யக்கூடிய வேலையோ அல்லது சபையில் இருக்கக்கூடிய நிலைமையை நாம் நினைத்து பார்க்கும் பொழுது there are many things that we can do in the church. அநேக விஷயங்களை நாம் சபையிலே செய்ய முடியும். There can be people, or the people can be as elders or deacons who can lead the assembly, can minister the assembly in their capacity to lead the assembly in a way that the Lord is pleased. கர்த்தருக்கு பிரியமான வகையிலே கர்த்தர் விரும்புகின்ற பிரகாரமாக சபையில் இருக்கக்கூடிய மூப்பர்களும் அதே போல உதவிக்காரரும் சபை நடத்துவதிலே அவர்கள் பொறுப்பேற்று நடத்தி வருகிறார்கள். There can be youths who can be used for many purposes in the assembly. சபையில் இருக்கின்ற அநேக காரணங்கள், அநேக நோக்கங்களுக்கு ஏதுவாக சபையில் உள்ள வாலிபர்களை நாம் பயன்படுத்த முடியும். And even if you don't have any capacity or any ability, you can be used even for wiping the chairs and the tables in the assembly. உங்களுக்கு எந்த விதமான திறனோ எந்த விதமான பலனோ இல்லை என்று சொன்னாலும் கூட நீங்கள் சபையில் இருக்கக்கூடிய இருக்கைகளை நாம் சுத்தம் பண்ண. So everyone in the assembly can be used for one purpose or other for the extension of God's kingdom. தேவனுடைய ராஜ்யத்தினுடைய விஸ்தரிப்பினுடைய பணிக்கென்று சபையில் இருக்கின்ற எல்லா நபர்களும் ஏதோ ஒரு வகையிலே நிச்சயம் பயன்படுத்தப்பட முடியும். God has no partiality. He wants everyone, either boy or a girl or a man or a woman, they all can be used in some way or other in the assemblies. தேவனுக்கு எந்த விதமான பாகுபாடும் இல்லை, ஆணோ என்றோ பெண் என்றோ எதுவுமே இல்லை, மாறாக ஏதோ ஒரு வகையிலே அவர்கள் சபையிலே பயனுள்ள பாத்திரங்களாக விளங்க முடியும். Only what God expects from us is to hand over ourselves, to commit ourselves. Lord, what is my role? What can I do for the purpose of God's people? தேவனுடைய ஜனத்திற்கென்று உங்களுடைய நாமத்தின் மகிமைக்காக ஆண்டவரே நான் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி நம்மை நாமே அவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்பது மட்டுமே உண்டு. If we commit ourselves to the Lord as the donkey was prepared or ready to carry our Lord Jesus Christ to Jerusalem. இந்த கழுதை குட்டி எப்படி முழுவதுமாக தன்னை ஒப்புக் கொடுத்தது போல நாமும் கர்த்தருடைய கரத்திலே அங்கே ஒப்புக் கொடுப்போம் என்று சொன்னால் நிச்சயம் நடக்கும். It's not a very easy task. இது எளிதான ஒரு செயல் அல்ல. We may have to face difficulties. We may have to face sometimes mockery.
People may object us. All these things may happen. But in spite of all these problems and the difficulties that we may come across, the Lord will be with us to help us. ஒருவேளை ஜனங்கள் அதற்கு எதிர்க்கலாம், ஏளனமாக நம்மை குறித்து பேசலாம் அல்லது மறுப்பு தெரிவிக்கலாம். ஆனால் எல்லாம் இருந்தாலும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்ற ஒரு எண்ணம் நமக்கு இருந்தால் போதுமானது. We know the difficulties that the people are facing in connection with the ministry. ஊழியத்தின் தொடர்பாக ஊழியத்தினுடைய பாதையிலே ஜனங்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் என்னவென்று நமக்கு நன்றாக தெரியும். And especially in these places we don't see much, but there are places where the people of God are, finding very difficult to live a life as Christians. இங்கே அவ்வளவாக இல்லை என்று சொன்னாலும் கூட பல இடங்களிலே கிறிஸ்தவராக ஜனங்கள் வாழ்வதற்கு அதிகமான போராட்டங்களை, எதிர்ப்புகளை சந்தித்து வருகிறார்கள். They may be outcast, they may be sent away, so that they may not be mixed or mingled with the people in their society. அவர்கள் புறக்கணிக்கப்பட்டவர்களாக அந்த சமுதாயத்திலே சேர்த்துக் கொள்ளப்படாதவர்களாக அவர்கள் வெளியே துரத்தப்படுகிறார்கள். There are places they cannot even draw water from the well where the other people are normally using the water. சில இடங்களிலே பொது ஜனங்கள் தண்ணீர் மொண்டு கொண்டிருக்கக்கூடிய கிணற்றிலும் கூட இந்த கிறிஸ்தவர்கள் தண்ணீர் எடுப்பதற்கும் அனுமதி இல்லாதிருக்கிறது. They cannot work, they cannot cultivate, they cannot do anything. There are places like that in India. அவர்கள் வேலை செய்ய முடியாது, அவர்கள் எந்த விதமான பயிர் செய்ய முடியாது போன்ற அநேக இடங்கள் இந்தியாவிலும் இன்றும் உண்டு. There are problems, there may be problems, but with all these problems there is our Lord with us to help us to see that we are taken care. ஆனால் இந்த பிரச்சனைகள் அல்லது பல வகைப்பட்ட துன்பங்கள் எல்லாம் இருந்தாலும் கூட கர்த்தர் நாம் நிச்சயமாக நம்மோடு கூட இருந்து நமக்கு உதவியாக இருப்பார். Only thing is, God expects us to surrender ourselves, to commit ourselves wholeheartedly for His purpose and for His plan. முழு இருதயத்தோடும் தேவனுடைய திட்டத்திற்கும் தேவனுடைய விருப்பத்திற்கு எதுவாக நம்மை நாமே ஒப்புக் கொடுப்பது மட்டும்தான் தேவன் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறார். As this particular donkey was used, we also can be used for the glory of God. குட்டி கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக பயன்படுத்தப்பட்டதை போல நாமும் நிச்சயமாக பயன்படுத்தப்பட முடியும். May the Lord help us to commit ourselves to the Lord so that we may live a life that is pleasing God and acceptable to the Lord for His glory. கர்த்தருக்கு பிரியமாக, கர்த்தருக்கு ஏற்ற ஒரு பிரியமான வாழ்க்கை வாழ்வதற்கு தேவன் தாமே நம்மை அவருடைய கருத்தில் ஒப்புக் கொடுத்து வாழ்வதற்கு உதவி செய்வாராக. May the Lord bless us with these thoughts. தேவன் தாமே நம்மை இந்த சிந்தனைகளினாலே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.